ஹாய் ஹலோ மக்களே, நம்ம தைப்பூசத்துக்கு கிளம்பிட்டோம். பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு பாருங்க. அது என்னன்னு தெரியல, நம்ம எங்கேயாவது வெளியே போன மட்டும் தான் இந்த மழை எங்கிருந்து தான் வருதுன்னே தெரியல. கிராப் வரும்னு பார்த்தா 1 hour லேட் பண்ணிட்டாங்க. 4 பேர் வந்தா கிராப் ஏத்த மாட்டாங்களாம். இந்த வீடியோ எடுத்தே 1 monthக்கு மேல ஆயிடுச்சு. இந்த வீடியோ நான் பாதி எடிட் பண்ணி முடிச்சிட்ட, மீதி பண்ணணுமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டும் கேட்டுட்டே இருந்தாரு, இந்த வீடியோ எப்போ போஸ்ட் பண்ணேன்னு கேட்டுட்டே இருந்தேன். போலதான் வீடியோவை எடிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். நான் மலேசியா வந்த நாள் இருந்தது எல்லாருமே சொன்னது என்னன்னா, தைப்பூசத்தை கண்டிப்பா 10 கேஃப் போ, அவ்வளவு விசேஷமா இருக்கும்னு சொன்னாங்க. வழியா நான் 10 கேஃபும் போயிட்டேன். அவ்வளவு கூட்டமா இருந்தது. நம்ம ஊர் திருவிழாவோட இங்க ரொம்ப விசேஷமா இருக்குங்க. சோ அங்க கிராப் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. நானும் போட்டு பாக்கணும், அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஸோ கடைசி ஒரு 1/2 hour அப்புறம் தான் அந்த அண்ணாவே வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரீச் ஆனோம். உள்ள போறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட நாங்கள் வெளியே நின்றுட்டு இருந்தோம். அவ்வளோ காவடி போச்சுங்க. அதனால தான் 1 hour நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ உள்ள அது ஒன்றும் போயிட்டே இருக்காங்க. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக நாங்கள் உள்ள போயிட்டோம். போக போக கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்தது எனக்கு. இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தைப்பூசத்துக்கு அட்டன் பண்றேன். அவ்வளோ மக்கள் அவ்வளோ வேண்டுதல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ நான் ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றேன். நைட்டு ஒரு 11 o'clock இருக்குங்க. அந்த டைமுக்கும் இவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க. நான் சில கிளிப்ஸ் ஆட் பண்றேன், நீங்களே பாருங்க. அவ்வளோ வைபா இருக்கும். இந்தியா விட மலேசியால அவ்வளோ டிவோஷனலா இருக்காங்க. சாமி பக்தி அவ்வளோ அதிகமா இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் அவங்க எவ்வளவு க்ரௌடா இருக்குன்னு பாருங்க. நானும் 10 கேஃப் முருகனை பார்த்துட்டேன் ஒரு வழியா. டைம் கிட்டத்தட்ட 11 o'clock மேலேயே ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல பால் குடம் எடுக்குது, காவடி எடுக்கிறது, பிரார்த்தனை பண்ணி மேல படிக்கட்டுல முட்டி போட்டுட்டு மேல ஏறிட்டு இருக்காங்க. கிட்ட நான் முருகனை பார்த்துட்டேன். அவ்வளோ சந்தோஷமா இருந்ததுங்க பாக்கிறதுக்கு. அது மாதிரி அவ்வளோ கொண்டாட்டமா இருந்தது நைட்டு. ஸோ ஸ்டெப்ஸ் ஏறலாமா வேணாமா நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எல்லாருமே இன்னைக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு இன்னைக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலும் மேலே போயிட்டு நாங்க மேலே போனதுக்கு அப்புறமா எல்லாரும் முட்டி போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. சின்ன பசங்க எல்லாருமே பால் குடம் எடுத்து மேலே ஏறிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த டைம்ல. ஏற போறோம் மேல. நம்மளால நார்மலாவே நடக்கவே முடியல. அந்த இடம் சின்னதா இருக்கும் அந்த ஸ்டெப்ஸ். ஸோ எப்படி இந்த பக்தர்கள் இப்படி முட்டி போட்டுட்டு வராங்கன்னு எனக்கு தெரியல. நாங்க ஓரமாவே தான் போயிட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோ பேர் மக்கள் வந்துட்டு இருந்தாங்க. சரி அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம நாங்களும் ஓரமா போயிட்டு நாங்க ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போயிட்டோம். கொஞ்சம் டயர்டா அது சொல்லிட்டு தண்ணி பாட்டில் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி உள்ள போயிட்டு சாமியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரதம் 24 hours அப்புறம் தான் 10 கேஃப் முருகன் கோயிலே ரீச் ஆயிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டே மலேசியால சொல்லியிருக்காங்க. அந்த ரதம் சுத்தி வரதுக்கு 24 மணி நேரம் ஆயிடுச்சு. அவ்வளவு கிரௌடா இருந்துங்க இந்த வாட்டி. ஒரு வழியா முருகனை நெருங்கிட்டோம், கிட்ட வந்துட்டோம். பார்த்தா தெரியும். இங்க பால் குடம் எல்லாருமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ உள்ள அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த வெள்ளி ரதம். நீங்க மலேசியா விசிட் பண்ண நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த தைப்பூசத்துக்கு கலந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ஒரு வழியா சாமி பார்த்துட்டு அகைன் ஒரு ஸ்டெப் படிக்கட்டு இருக்குங்க. அங்கேயும் நாங்க ஏறி போனோம். ஏறினாலும் நம்மளால ஏற முடியல. ஆனா காவடி வச்சு எப்படி ஏற எனக்கு தெரியல. அங்கேயே சாமி இருந்தது, அங்கேயே அர்ச்சனை பண்றதுன்னா அர்ச்சனை பண்ணிக்கலாம்.
மார்னிங்ல 10க்கு போக முடியுமா இல்லன்னு எனக்கு டவுட்டா இருந்தது. அந்த அளவுக்கு தடங்கள் வந்துட்டே இருந்தது. ஒரு வழியா முருகனை இவ்வளோ கூட்டத்துல பார்த்தாச்சு. கண்டிப்பா நீங்களும் அடுத்த வருஷம் உங்களால முடிஞ்சா நீங்களும் வந்து பாருங்க தைப்பூசத்தை. நம்ம ஊர்ல விட கொஞ்சம் பெட்டராவே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சோ ரொம்ப கூட்டமா இருந்தா நடக்க முடியல. நம்ம நார்மலாவே நடக்க முடியல. ஆனா வந்து இங்க இருக்கிறவங்க வந்து அந்த காவடி வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா வந்து நடந்துட்டு வேண்டுதல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க வந்து மலேசியா வரணும்னு வச்சீங்கன்னா அந்த தைப்பூசம் நாள் அன்னைக்கு நீங்க வந்து பாக்கலாம். ஒரு வழியா வந்ததே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த டே ஃபுல்லாவே எனக்கு ரொம்ப பிளஸ்டா நான் ஃபீல் பண்ணேன். இவ்வளவு கூட்டத்துல மேல போகுமா தெரியல. நாங்க வந்து சாமியை பார்த்துட்டோம். எல்லாருமே நல்லா இருக்குமா? ஒரு வழியா எங்க வேண்டுதல நாங்க வச்சுட்டோம். அடுத்த வருஷம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நாங்க பால் குடம் எடுக்கிறோம்னு நாங்க வேண்டியிருந்தோம். சோ கண்டிப்பா நடக்கணும்னு நான் நம்புறேங்க. சாமி நல்லா கும்பிட்டு திருப்தியா ரொம்ப டயர்டா ஆயிடுச்சு. சரி நம்ம எப்படியாவது கீழே போகணும்னு சொல்லிட்டு பொறுமையா நானும் என் ஹஸ்பண்டும் கீழே தான் போனோம். சோ கீழே இருந்து வியூ பார்க்கும் போது பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க. அந்த டைம் கிட்டத்தட்ட ஒரு 1 o'clock இருக்கும். அந்த டைம்ல அவ்வளவு பேர் இருக்காங்க. அப்புறம் கீழே இறங்கி கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் காவடி நிறைய வந்துட்டே இருந்தது. மறுபடியும் நான் கொஞ்ச நேரம் நின்று பாத்துட்டு இருந்தோம். கோயிலுக்கு வந்து சாப்பிடாம போலாமா சரி சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட வா எனக்கு எதாவது சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அப்புறம் கொஞ்சம் பானிபூரி எல்லாம் இருந்தது. கொஞ்சம் நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு அங்க நிறைய பாம்பெல்லாம் இருந்தது. என் ஹஸ்பண்ட் தொலை தாங்கவே முடியலங்க. இந்த பாம்பை பார்த்தா என்னன்னு தெரியல ஓடி போயிரு கடுப்பாவது எனக்கு. நான் எதை பார்த்துமே பயப்படவே மாட்டேன். அந்த பாம்பு எட்ட இருந்து பார்த்தாலே உடம்பெல்லாம் சிலுக்குங்க. அது தெரிஞ்சு வேணுமே கிட்ட வா நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம வீடியோலாம் எடுத்துட்டு வந்தாரு. அந்த கிளிப்பை ஆட் பண்ற பாருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருந்ததுங்க. தைப்பூசம் அன்னைக்கு ட்ரெயின் வந்து ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஆனா ஃப்ரீ கிடையாது. அங்க கேஷுமே இல்ல. கார்டு இருந்தா மட்டும் தான் வந்து ட்ரெயின் டிக்கெட் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் மறந்து கார்டும் வச்சுட்டு வந்துட்டாங்க. அங்க இருக்கிற ஒரு சிஸ்டர் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா.